அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக அடிமைகளின் கூடாரத்திலிருந்து வெளியே வந்த ஆற்றல் மிக்க தமிழரும் துறைமுகம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளருமான பழ கருப்பையா அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, அதிமுகவில் இத்தனை ஆண்டு காலம் விசுவாசமாக உழைத்த நீங்கள் உண்மையை சொன்ன ஒரே காரணத்திற்காக, குறிப்பாக துக்ளக் விழாவில் பேசியதற்காகவும் ஒரு சில பத்திரிகைகளுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பேட்டியும் தான் உங்களை கட்சியிலிருந்து விடுவிக்க காரணமாக இருந்ததா? அதிலும் குறிப்பாக இவ்வளவு சிறந்த ஆற்றல் உடைய அனுபவமிக்க உங்களை எந்த காரணமும் கேட்காமல், விளக்கமும் கேட்காமல் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா உங்களை கட்சியிலிருந்து நீக்கியது குறித்து உங்களுடைய பதில் என்ன? விளக்கம் கேட்கின்ற பழக்கம் அம்மாவுக்கு எப்பொழுதும் கிடையாது. அவர்கள் விரும்பினால் கட்சியில் இருக்கலாம், அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் வெளியே அனுப்புவார்கள். இது எப்பொழுதும் உள்ள நிலைதான். அவர்களுக்கு ரொம்ப ஜனநாயகத்தில் எந்த விதமான பற்றும் கிடையாது. அவர்கள் பொதுக்குழுவிலும் சரி செயற்குழுவிலும் சரி எந்த இடத்திலும் மாற்று கருத்துக்களை அனுமதிக்கின்றவர்கள் இல்லை. ஆனால் ஒரு 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது நான் அவர்களிடம் ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்கிறேன். பல முறை அழைத்திருப்பார்கள், நான் சென்றிருக்கிறேன். இதை பற்றி எழுது, அதை பற்றி எழுது என்றெல்லாம் சொல்லுவார்கள். சில கருத்துக்களை நாம் முன்வைத்தால் அது அப்படி இல்லை என்று கருத்து தெரிவிப்பார்கள். இல்லாவிட்டால் இது நல்ல கருத்தாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அப்படி எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எனக்கு அவர்களுடைய அந்த சர்வாதிகாரத்தின் தன்மை எனக்கு அவ்வளவாக புலப்படவில்லை. ஆனால் ஆளுங்கட்சியான பிறகு அவர்கள் யாரையும் சந்திப்பதில்லை. அவர்களுடைய மனநிலை என்ன என்றால், தான் ஒரு ராணி என்பது போல அவர்கள் எப்பொழுதும் கருதுவார்கள். ஆளுவது ஒரு முதலமைச்சர் என்று அவர்கள் நினைப்பதில்லை. நான் ஒரு ராணி, என்னுடைய நாட்டினுடைய குடிமக்கள் நீங்கள். தான் யாருக்கும் யாருடைய சொல்லியும் கேட்பதில்லை, தான் நினைத்தது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு, தன்னிச்சையான முடிவெடுப்பது அப்படிங்கிற தன்னிச்சையான முடிவு தான் ராணியினுடைய தன்மை. இல்லை என்றால் அது அல்லி ராணியின் தன்மைன்னு எடுத்துக்கலாம். பொதுவாக அது முடியாட்சியினுடைய தன்மை. ஏ சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் எமங் த ஈக்குவல்ஸ் தான். நியாயமாக கருணாநிதி கழக அரசு என்று சொல்வார். கழக அரசு ஆணையிட்டது, கழக அரசு திட்டமிட்டது, கழக அரசு இதை செய்தது என்று சொல்வார். அம்மா பேசுகிற போது என்னுடைய அரசு, என் தலைமையில் உள்ள அரசு, நான் கட்டளையிட்டேன், நான் தண்ணீரை திறக்குமாறு கட்டளையிட்டேன், இப்படித்தான் அவர்கள் பேசுவது வழக்கமே தவிர மற்றவர்களெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. நான் தான். குறிப்பாக இதில் ஒரு சட்டமன்றத்தில் இறுதி உரை ஆற்றுகின்ற போது தமிழக முதலமைச்சர் 172 முறை நான், எனது, என் தலைமையில், நான் செய்து, நான் உத்தரவிட்டு என்ற வார்த்தை மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறார். அவர்கள் ரொம்ப விரும்புகிற வார்த்தை அது. ரொம்ப விரும்பி நான் சொன்னேன், நான் செய்தேன், நான் கட்டளையிட்டேன், எனது தலைமையிலான அரசு என்று சொல்லாமல் வெறும் அரசு என்று அவர்கள் சொல்வதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றும் அவர்கள் சொல்லி நான் கேட்டதில்லை. அண்ணாவெல்லாம் கழகம் சொன்னது என்று தான் சொல்வார். கருணாநிதி கூட அந்த பழக்கத்தில் கழக அரசு செய்தது என்று தான் சொல்வார். அப்போ இதில் நீங்கள் பேசும்பொழுது முதல்ல ஒன்று சொன்னீங்க, எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது மற்றவர்களிடம் கருத்து கேட்கின்ற மனநிலை அவர்களிடம் இருந்தது. இல்லை, எல்லாரிடம் கருத்து கேட்பதில்லை. குறைந்தபட்சம் என்னிடம் அவர்கள் பேசுவார்கள். அப்போ ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த மனநிலை இல்லை. அது அதிகாரிகள் பக்கத்தில் இருக்கிறார்கள். நாளை இந்த அதிகாரிகளை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் நாடாளுகிறார்கள். இருக்கட்டும், இருந்தாலும் 2 விஷயம். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு மனநிலை, எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு மனநிலை. அப்போ நேரத்துக்கேற்ப அவருடைய மனநிலை மாறி. அப்படித்தான் தேவைகளை பொறுத்து. ஏனென்றால் அரசு அவர்களுக்கு கருவியாக இல்லாத காலம் அது. அப்பொழுது பல பேருடைய கருத்து நிலைகள் மற்றவற்றை இதற்கு அறிக்கை விடு, இதற்கு கட்டுரை இடுது என்றெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆட்சியில் இருக்கிற போது ஒரு அரசு அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது, அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. 4-5 பேரை கையில் வைத்து கொண்டு அவர்கள் நாடாளுவார்கள். 33 மந்திரியும் பேருக்கு தான். நான் சொல்லுகிறேன், இந்த அரசினுடைய தன்மை என்று நான் பார்த்தது, ஊழல் என்பது எல்லா காலத்திலும் இருக்கிறது. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இப்போ அண்ணன் விஜயகாந்தினுடைய அடிப்படை கருத்தெல்லாம் அதுதான். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஊழல் என்பது வெகுகாலமாக சாணக்கியன் இதை ஒழிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று கருத்து சொன்ன காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் அது ஒரு பெரிய செய்தி இல்லை. திருட்டு என்பது ஒரு நாட்டிலே கொஞ்சம் இருக்கிறது என்றால் உங்களால் போலீஸால் அதை கட்டுப்படுத்த முடியும்.
50 பேர் கொண்ட போலீஸ் ஸ்டேஷனில் திருடன் 40 பேராக இருந்தால் தான் கட்டுப்படுத்த முடியும். 50 பேர் கொண்ட போலீஸ் ஸ்டேஷனில் ஊரில் இருக்கிற 50,000 பேர் திருடர்களாக இருந்தால் போலீஸால் கட்டுப்படுத்த முடியாது. அதிமுக ஆட்சியில் அனைவரும் ஏறத்தாழ திருடர்களாக மாறிவிட்டார்கள். இது திருடர்கள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒன்று ஏறத்தாழ என்ன விரும்புகிறார்கள் என்றால், எனக்கு அதில் போய் நான் ஒரு 40-30 ஆண்டுகளாக காமராஜர் காலத்திலிருந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். அதில் என்ன புதிதாக நான் பார்த்தேன் என்றால், ஒரு சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன். அதாவது இதற்கு முன்னால் ஊழல் இருக்கும், கருணாநிதி காலத்தில் இருந்திருக்கும், அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கும், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக சிலர் செய்வார்கள். அப்படிப்பட்ட நிலை இருந்தது. அப்படி அல்லாமல் எதுவாக இருந்தாலும் சரி, ஊழல் என்பது இட் கேன் பின் மேட் எ சிஸ்டம். அது ஒரு முறை, வாழ்க்கை முறை, அரசு முறை அது. அதனால என்பது இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஊழல் என்பது ஒரு முறையாக முறைப்படுத்தப்பட்ட ஊழல், சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன். அதனுடைய மையம் அம்மா தான். உங்களுக்கு இது வெறுமனே ஊழல்லாம் செய்ய முடியாது. அங்கே 4 பேர் செய்வான், அவனை தூக்கி எறிந்து விடலாம். ஒரு முதலமைச்சர் காமராஜர் காலத்தில் கூட யாராவது தப்பு என்று தெரிந்தால் அவர்களை ஒதுக்கி விடுவார், நீக்கி விடுவார். அப்படி நாம் ஒன்றாக இருந்தால் அதை தள்ளிவிடலாம். இது ஊழல் மயம். அதனுடைய மையம் ஒன்று உண்டு, அந்த மையம் அம்மா தான். இங்கிருந்து தான் எல்லாமே விரிகிறது, அல்லது எல்லாமே இங்கு வந்து தான் ஒடுங்குகிறது. ஸோ ஊழலின் மையம் ஜெயலலிதா என்பது நேரடியாக அதில் ஒன்றும் ஐயமில்லை. இவர்கள் அனுமதிக்கின்ற காரணத்தினால்தான் இது விரிந்து 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 செல்கிறது. எல்லா மந்திரிகளும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் தான். அவர்கள் ஒன்றும் பெரிய ஆட்சியெல்லாம் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. தொடர்ந்து அதிமுகவில் பல்வேறு பணிகள் இருந்து அதிமுக சார்பாக ஒரு குரல் வந்ததென்றால் அது நியாயமாக இருக்கும், நேர்மையாக இருக்கும் என்று மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய குரல் என்றால் அது உங்களுடைய குரல். அதிமுக சார்பில் இருந்து மற்ற யார் பேசினாலும் பேசுவது இல்லை, அப்படி பேசினாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கியபொழுது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? எனக்கு அவர் நீக்கப் போகிறார் என்று தெரியாது. ஒரு நாள் இரவு 10 மணிக்கு ஒரு தொலைக்காட்சியிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. என்ன இந்த நேரத்தில் என்று கேட்டேன். உங்களை தூக்கி விட்டார்கள் என்றால் எங்கிருந்து என்ன சொல்கிறீர்கள்? உங்களை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி விட்டார்கள் என்று அவர் சொன்னார். அப்புறம்தான் சரி, இது போன்று ஒன்று நடக்கும் என்று கொஞ்ச நாள் எதிர்பார்த்து பிறகு நடக்கவில்லை என்றவுடன் இன்னும் 2-3 மாதம் இருக்கிறது, அவன் கத்தி விட்டு போகட்டும் என்று விட்டு விட்டார்கள் போல் இருக்கிறது என்று சில பேர் சொன்னார்கள். இப்படி இருக்கும். ஆனால் நான் எப்பொழுதுமே சில கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறேன். இதோடு அது ஒரு காரைக்குடியில் ஒன்று சொன்னேன். அது இவர்களுடைய கவனத்திற்கு வந்தது. அது கொஞ்சம் கோபமான ஒன்று. காரைக்குடியில் பேசுகிற போது சொன்னேன், யாராயினும் தமிழரே திராவிடரே என்றொரு கூட்டம் போட்டோம். அதில் கிறிஸ்துவர், முஸ்லீம், ஒரு தமிழ் சைவ சமய சாமியார், கோயிலூர் சாமி, அப்படி எல்லாரும் பேசினோம். அதில் சிறப்பு பேச்சாளராக நம்முடைய திராவிடர் கழக தலைவர் வீரமணி பங்கு கொண்டார். காரைக்குடியில் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து இடையர் தெருவுக்கு ஒரு சிமெண்ட் சாலை அந்த காலத்தில் போடப்பட்டது. அப்பொழுது எனக்கு 10-12 வயது இருக்கும். சிமெண்ட் சாலை எப்படி போடுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக நான் அந்த சாலையை போய் பார்த்தேன். அது ரொம்ப தண்ணீரெல்லாம் கட்டி போட்டார்கள். அந்த சாலை இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது. இதை நான் கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன். இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது, உடையவில்லை. 50-52 ஆண்டுகளுக்கு ஒரு சாலை புழக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தரக்கட்டுப்பாடு அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். மந்திரிகள் காசு வாங்காமல் இருந்திருக்க வேண்டும், அதிகாரிகள் தரக்கட்டுப்பாட்டை கவனித்திருக்க வேண்டும். எல்லா காரணங்களினால் அது சரியாக இருக்கிறது. இப்பொழுது காரைக்குடி குதிரைவண்டி ஸ்டாண்டிலிருந்து முத்தாளம்மன் கோயிலுக்கு போவதற்கு ஒரு சிமெண்ட் சாலை போடப்பட்டது, மிக கொஞ்சம் தூரம். அது அவ்வளவு பெரிய குண்டுகுழி, சுத்தியில் வைத்து உடைத்தால் கூட அவ்வளவு எளிதாக நாம் சிமெண்ட் சாலையை உடைக்க முடியாது. ஆனால் எவ்வளவு தரக்குறைவாக போடப்பட்டிருந்தால் சிமெண்ட் சாலையில் குண்டுகுழியை நான் அப்பொழுதுதான் பார்த்தேன், 3 மாதத்தில். ஆகவே நான் பேசுகிற போது சொன்னேன், இந்த காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வருகிற சாலைக்கு மைக்கேல் உடையார் சாலை என்று பெயர் வையுங்கள். ஏனென்றால் இவ்வளவு சிறந்த சாலையை அந்த மனிதர் போட்டதினால் அவர் போற்றப்பட வேண்டும். சிறந்ததை போற்றினால்தான் சிறந்தது வளரும். அதுபோல் குதிரைவண்டி ஸ்டாண்ட்லேருந்து போகிற சிமெண்ட் ரோடுக்கு சேர்மன் கற்பகம், ஏடிஎம்கே சேர்மன் கற்பகம் சாலை என்று பெயர் வையுங்கள். அவரவர்களுக்குரிய பெருமையை அவரவர்கள் அடைய வேண்டும். அந்த பெருமையை நாம் மறுக்கக்கூடாது. இந்த சாலைக்குரிய பெருமையை சேர்மன் கற்பகம் அடையட்டும், அந்த சாலைக்குரிய பெருமையை மைக்கேல் உடையார் அடையட்டும் என்று சொல்லிவிட்டு 40% கமிஷன் வாங்கினால் ரோடு விளங்குமா என்று கேட்டேன். இது பெரிய அளவுக்கு பத்திரிகைகள் எடுத்து செல்லப்பட்டு மற்றவற்றிலெல்லாம் போடப்பட்டு
அது மீண்டும் மீண்டும் டிவிகளில் ஒளிபரப்பப்பட்டு இது பெரிய நிலையை ஏற்படுத்தியது. அது ஒரு பக்கம். அதற்கு பிறகு துக்ளக் ஆண்டு விழா. துக்ளக் ஆண்டு விழாவிலே நான் பல சங்கதிகள் பேசினேன். போகிறோம் சொன்னேன், என்னுடைய மனைவி கோயிலுக்கு போகிறோம் இந்த உண்டியலில் காசு போடாமல் வெளியே வந்தால் அது அவர்களுக்கு மனசு ஒப்பாது. அவருடைய உயரம் கொஞ்சம் குறைவு, உண்டியல் உயரம் கூட. அப்பொழுது எக்கி எக்கி அதில் ரொம்ப பாடுபட்டு அந்த ரூபாய் நோட்டை திணிப்பார்கள். நான் சொன்னேன், என்ன இப்போ இவ்வளவு பாடுபட்டு நீ போடுறதுல மந்திரிகள் மற்றவங்களுக்கெல்லாம் பங்கு வரப்போகுது, இதுக்கு ஏன் இவ்வளவு பாடுபட்டு எக்கி எக்கி போடுற என்று நான் அவர்களிடம் சொல்லுவேன். இப்படிலாம் சொல்லாதீங்க கோயிலில் என்று என்னுடைய துணைவியார் சொல்லுவார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால் எல்லாவற்றிலும் ஊழல் என்பது இன்ன துறையில் இருக்கிறது, இன்ன துறையில் இல்லை. இன்ன மந்திரி நல்ல மந்திரி, இன்ன மந்திரி மோசமான மந்திரி என்கின்ற பாகுபாடே இல்லாமல் எல்லாரும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளாக ஒரு அரசில் மாற்றப்பட்டால் அப்புறம் எப்படி அந்த நாடு விளங்கும்? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு மந்திரி, அவர் திருநெல்வேலியில் ஒரு அதிகாரி. அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி. சகாயம் போல், உமாசங்கர் போல் அந்த திருநெல்வேலி அதிகாரி முத்துக்குமாரசாமி அவரும் ரொம்ப நேர்மையான அதிகாரி. அவரை போய் லாரி டிரைவருக்கு நியமனம் செய்ய வேண்டும். ஒரு 10-15 பேர் நியமனம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரிடமும் 2 லட்சம் ரூபாய் வாங்கித்தா என்று இதெல்லாம் வெளிவந்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ரொம்ப நாரி போன காரணத்தினால் அவர் மந்திரி பதவியை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிறார். 2 லட்சம் ரூபாய் வாங்கித்தா என்று கட்டாயப்படுத்தினால் அவர் சொல்லுகிறார், நான் முறைப்படி அவர்களை நியமனம் செய்துவிட்டேன், இனிமேல் எப்படி வாங்க முடியும், அவர்களுக்கு நியமன உத்தரவு கொடுக்கப்பட்டு விட்டது என்று அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வாங்கி தராவிட்டால் நீ தான், இல்லாவிட்டால் நீ ஒழுங்காக ஓய்வு பெற முடியாது என்று மிரட்டினால் 1-2 நியாயமான அதிகாரிகளும் கூட கலங்கி போகிறார்கள். அவருக்கு இப்பொழுது என்ன கவலை என்றால், வாங்கி தர முடியாது, நடந்து முடிந்து விட்டது, எனக்கு வாங்குகிற பழக்கம் இல்லை, நீங்களே வாங்கி கொள்ளலாம். இல்லை, செய்ய முடியாது, அதிகாரியின் துணையோடு தான் அவர்கள் செய்ய வேண்டும். கடைசியில் அந்த அதிகாரி ஒரு ஓய்வு நிலையில் நமக்கு பெருந்தொந்தரவு கொடுப்பார்கள் என்று அஞ்சி ரயிலில் விழுந்து இறந்து போய்விட்டார். இது எவ்வளவு பெரிய கொடுமை! அப்படியானால் ஒரு அரசின் கீழ் பணியாற்றுகிற நேர்மையான அதிகாரிக்கு இறுதி முடிவு என்பது ரயில்களில் விழுந்து சாவதுதான் என்று சொன்னால் இது நாடா? குறிப்பாக அதிமுக ஆட்சியில் அவர் ஒருவர், அதன் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் குறிப்பாக ஒரு சில அதிகாரிகளுடைய பேச்சு நமக்கு பதிவாயிருக்கு ரெக்கார்டிங்கில். இந்த ஊழல் பணம் அப்படிங்கிற இந்த கமிஷன் முதலமைச்சர் வரைக்கும் போகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இந்த ஊழலுக்கு காரணகர்த்தா ஜெயலலிதா அப்படின்னு நேரடியாக குற்றம் சுமத்த முடியுமா? அவர்கள் நமக்கு முன்னாலே வாங்குவதில்லை இவையெல்லாம். ஆனால் தெளிவாக தெரிகிறது, அதாவது ஒரு தலைமையாக இருக்கின்ற ஒருவர் சரியாக இருந்தால் எவனோ ஒருவன் தெரியாமல் திருட முடியுமே தவிர அந்த முறையே அது ஒரு முறைப்படுத்தப்பட்டு அது ஒரு சிஸ்டமாக ஆக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படாது. இல்லை, அவர் இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா துறைகளிலுமே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும், பத்திரிகைகளிலும் தெளிவாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வாங்கியவர்கள் ஆதாரத்தோடு வெளியிட்டு கொண்டிருந்த பொழுது கூட முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா? தொடர்ந்து ஊக்குவிக்கிறார்கள் என்றால் லோக் ஆயுக்தா என்ற சட்டம் கேரளாவிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது, பல வட மாநிலங்களிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஒரு மாநில அரசாங்கம் இந்த சட்டத்தை போட வேண்டும். மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டத்திற்கு துணையாக ஒரு மாநில அரசாங்கத்தை இந்த லோக் ஆயுக்தா சட்டத்தை போட்டால் மாநில முதலமைச்சரையே இழுத்து வைத்து விசாரிக்க முடியும். கேரள முதலமைச்சரை லோக் ஆயுக்தாவினுடைய மாபெரும் அதிகாரியாக இருக்கின்ற ஒருவர் உங்களிடம் நான் பேச வேண்டும் என்று சொன்னால், உடனே நான் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வேலையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு இவருடைய விசாரணைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்மை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அவருடைய விசாரணைக்கு துணை புரிவது போல ஒரு முதலமைச்சர் லோக் ஆயுக்தாவுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் சொல்கிறேன், முதலமைச்சரிலிருந்து சாதாரண எழுத்தர் வரையிலும் அந்த லோக் ஆயுக்தா சட்டத்தால் கட்டுப்படுத்தப்படுவார்கள். எல்லா இடங்களிலும் அந்த சட்டம் போடப்பட்டிருக்கிறதே, நடைமுறைக்கு சட்டம் போடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இங்கே போடப்பட்டதா? ஏன் போடப்படவில்லை? அவ்வளவு யோக்கியமான அரசாங்கம் நீங்கள் நடத்துகிறவராக இருந்தால் முதலமைச்சரையும் உட்படுத்துகின்ற அந்த சட்டப்பிரிவை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டியதானே? யாரும் எந்த எதிர்க்கட்சியும் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறதா? ஆக உங்களுக்கு இதெல்லாம் இடைஞ்சலானதோ அதையெல்லாம் தள்ளி வைத்து கொண்டு தான் நாடாளுகிறீர்கள். இன்றைக்கு கூட உங்களால் சொல்ல முடியாதே 234 தொகுதியிலும் இந்த கட்சி வெல்லும், ஏனென்றால் லோக் ஆயுக்தா சட்டத்தை அப்பொழுதும் கூட நீங்கள் கொண்டு வருவதாக சொல்வதில்லையே. இது ரொம்ப இது தெளிவாக ஆட்சிக்கு வருவது என்பது நாம் சுருட்டுவதற்காக, கொள்ளையடிப்பதற்காக என்ற திட்டம்
புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இளைஞர்களை வாருங்கள் வாருங்கள் என்றால் அவன் வருகிறவருங்க அவனவன் வேலையை அவனவன் பார்க்குறான். வருகிற 1-2 பேரும் வந்தவுடன் என்ன பதவியை பெறலாம். நான் சொல்லுகிறேன், அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப எனக்கு என்னுடைய மதிப்புக்குரியவர். அது அண்ணன் விஜயகாந்தினுடைய துணைவியார் கூட ரொம்ப அருமையாக பேசுகிறார்கள். ரொம்ப சுற்றி அவர்கள் பேசுகிற போது எனக்கு ரொம்ப வியப்பாக, எப்படி ஒரு வீட்டு பெண்ணாக இருந்தவர்கள், ஒரு துணைவியாராக இருந்தவர்கள், வீட்டு பொறுப்பை மட்டுமே மேற்கொண்டவர்கள் இவ்வளவு தெளிவாக சுற்றி பேசுகிறார்கள் என்று நான் வியப்பேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த காலத்தில் ராஜா சார் முத்தையா செட்டியார் கதர் சட்டை போட்டு கொண்டிருந்தார். நான் கேட்டேன், ஐயா என்ன நீங்களெல்லாம் கதருக்கு வந்து விட்டீர்களே என்று கேட்டேன். அவர் ஒன்றும் சுதந்திர போராட்ட தியாகி இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை இதை போட்டால் தான்ப்பா மதிக்கிறாங்க என்னார். அப்போ அப்படி ஒரு பெரிய மதிப்பை கதருக்கு, ஒரு கனத்த ஆடைக்கு எளிமையாக இருந்தால் மதிப்பு மரியாதையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது, இது மதிப்புக்குரியதாக ஆக்கியது தான் காந்தியினுடைய மாபெரும் பெருமை. ஆனால் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லி இங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், உள்ளே வா, நீ அடிக்க வேண்டியதை அடித்துக்கொள், பிறகு நாங்கள் அடிக்க வேண்டியதற்கு துணையாக இரு. ஒன்றே ஒன்று, எல்லா அதிகாரங்களும் மையப்படுத்தப்படுகின்றன. இந்த கட்சியில் ஒரே ஒருவர் தான் உண்டு, ஒரு தலைவர் உண்டு, ஒரு முதலமைச்சர் உண்டு, ஒரு ஆகவே யாராக இருந்தாலும் அவர்களை ஆட விட்டு, அவர்களை இந்த எல்லா வகையான தவறுகளும் செய்ய விட்டு அவனவன் பங்குக்கு அவனவன் அடித்து கொள்ளலாம். அதன் மீது இவர்கள் ஆட்சி செய்கிறார். அந்த ஆசைகளின் மீது மனிதர்களை ஆடவிட்டு அந்த ஆசைகளின் மீது இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அந்த நிறுவனத்தை, கட்சி நிறுவனத்தை கட்டுப்படுத்தி நடத்துகிறார்கள். இல்லாவிட்டால் எப்படி நடத்த முடியும்? சுருக்கமாக சொல்ல வேண்டாம், ஊழல் சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஊழல் சாம்ராஜ்யம் அவர்களுடைய பலவீனங்கள், அவர்களுடைய ஆசைகள் இவற்றையெல்லாம் வளர்த்து அதன் பேரிலேயே அவர்களை செயல்பட வைத்து பிறகு தன்னுடைய அந்த லகானை இழுத்து பிடித்து கொண்டு, ஏனென்றால் அதை செய்யாதே என்று சொல்வதில்லை, செய், என்ன வேண்டுமானாலும் செய், நான் செய்வதற்கும் உதவியாக இரு, ஆனால் அத்துமீறி போனால் நீ அறுத்தறியப்படுவார். நீதி எந்த அளவுக்கு நிலைநாட்டப்பட்டது தமிழகத்தில்? நல்லவனாக இருப்பது போற்றப்படுவதற்கு பதிலாக தண்டிக்கப்படுகின்ற ஆட்சியினுடைய ஒரே சாதனை, மிகப்பெரிய சாதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஊழல் மட்டும்தான். அதனை வழிநடத்துபவர் ஜெயலலிதா அப்படிங்கிற பகிரங்கமாக சொல்லியிருக்கிறீங்க. இதில் எந்த துறையில் ஊழல் அதிகமாக மலிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா? துறை வாரியாக எந்த அமைச்சர்கள் அதிகமாக ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த துறையில் ஊழல் அதிகம்? பெரிய துறையில் இருக்கிற அமைச்சர் பெரிய ஊழல் செய்வார், சிறிய துறையில் இருக்கிறவர் சிறிய ஊழல் செய்வார். அப்போ ஊழல் இல்லாத எதுவுமே இல்லை, அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. உள்ளே எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியரை இடம் மாற்ற வேண்டும் என்றால் அது ஒரு 10 பேரை கூட ஒரு எம்எல்ஏ எழுதி கொடுக்கலாம், அதோடு சேர்த்து கவர் கொடுத்தால்தான் நடக்கும் என்கின்ற எதுவும் ஒரு இடமாற்றம் அல்லது நியமனம் எதுவாக இருந்தாலும், ஒரு உயர்கல்வித்துறையில் நீங்கள் துணைவேந்தர் பதவியை பெற வேண்டுமென்றால் மீனாட்சி அம்மன் கோவிலில் செருப்பு கான்ட்ராக்ட் விடுவது போல துணைவேந்தர் பதவியை கான்ட்ராக்டாக விடுகிறார்கள். அதற்கு எவன் கூடுதல் பணம் கொடுக்கின்றானோ அவன் தான் துணைவேந்தராக வர முடியும் என்றால் பல்கலைக்கழகங்கள் எப்படி உருப்படும்? அறிவாளிகள் தலைமை வகிக்க வேண்டிய பல்கலைக்கழகங்களில் ஊழலும் மோசமான அறிவு குறைவான மனிதர்களும் தாண்டவமாடுகிறார்கள். லட்சுமணசாமி முதலியார்கள் தாண்டவமாடிய இடத்தில் ஊழல் மனிதர்கள் தாண்டவமாடுகிறார்கள். இத்தகைய நிலை இருக்கிறது. விசி பதவியெல்லாம் உயரத்துக்கு விட்டு நான் கேட்டதே கிடையாது. இப்படி ஒரு எல்லா துறைகளிலும், அதாவது பெரிய துறையில் இருக்கிறவர் பெரிதாக வாங்குவார், சின்ன துறையில் இருக்கிறவர் சின்னமாக வாங்குவார். அப்புறம் சும்மா கதர்துறையில் இருக்கிறவர் என்ன உயர்கல்வி அளவுக்கு வாங்க முடியுமா? அது முடியாது. அந்தந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு தெரிய சகாயத்தை பற்றி ஒன்று சொன்னார்கள். ஒரு கைத்தறி துறையில் இருக்கிற போது இவரை கொண்டு போய் செயலாளராக போட்டவுடன் அந்த மந்திரி அலறினாராம். ஐயோ, இவரை கொண்டு வந்து போட்டு விட்டால் எப்படி நான் வழி செய்ய முடியும்? அம்மா, இவர் நமக்கு ஒன்றுக்கும் ஒத்து வர மாட்டார் என்று சொன்னார்களாம். உடனே ஒத்து வர மாட்டார் என்றால் புரிகிறது அம்மாவுக்கு. எதற்கு இவர் ஒத்து வர மாட்டார் என்று புரிகிறது. என்ன, எது சட்டப்படி நீ செய்ய வேண்டுமோ அதற்கு அவர் ஒத்து வருவார். ஆனால் வேறு ஏதோ ஒரு ஒத்து வருவதை எதிர்பார்க்கிறீர்கள். அதனாலே போய் அம்மாவிடம் சொன்னவுடன் அந்த துறையை விட்டு தூக்கி சுகாதாரத்தில் போட்டார். உடனே அந்த மந்திரி ஓடி வந்தாராம். அம்மா, அது சின்ன துறை, அதில் இருந்தாலும் பரவாயில்லை, இது ரொம்ப பெரிய துறை, எல்லாம் கெட்டு போய்விடும் என்று சொன்ன பிறகு ஒரு 15-16 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அம்பாசிடர் கார் மட்டுமே அதிகாரிக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண துறையில் கொண்டு போய் அவரை அடித்திருக்கிறார்கள். 24 ஆண்டுகளில் 28 முறை அவரை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நல்லவனாக இருப்பது போற்றப்படுவதற்கு பதிலாக நல்லவனாக இருப்பது தண்டிக்கப்படுகின்ற ஆட்சி இது. நல்லவர்கள் மிக குறைவு,
அவர்களும் தண்டிக்கப்பட்டு, ஏன் நீ மட்டும் திட்டாக தெரிகிறாய், நீங்களும் இல்லாவிட்டால் அது முழு பாலைவனமாக ஆக்கி விடுவதுதான் இந்த ஆட்சியின் கோட்பாடு. அதை செய்வதற்கு தலை தூக்குகிற உமாசங்கர் போன்றவர்கள், நம்முடைய சகாயம் போன்றவர்கள், அந்த முத்துகிருஷ்ண பிள்ளையார் திருநெல்வேலிக்காரர் போன்றவர்கள், இவர்களெல்லாம் முற்றிலுமாக துடைத்து ஒழிக்கப்பட்டு விட்டால் நாம் விரும்பிய ஆட்சி முழுமையாக இடம்பெற்றுவிடும். இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேச வந்தது பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, இதை குறித்து தான் பேச அந்த நேரம் பட்டது. ஆனால் அதற்கு பதிலளிக்காமல் நேரடியாக அதை திசை திருப்பும் விதமாக எதிர்த்து பேசக்கூடியது அப்படிங்கிறது இது அன்றைக்கு மட்டும் நடந்தல, தொடர்ந்து சட்டசபை கூட்டத்தொடர் என்றாலே இதுதான், எதிர்க்கட்சிகளை பேச விடுவதில்லை. இதை 2 பேரும் உணர்ந்து இயல்பாக போய் கொண்டிருந்த போது அம்மா ஒரு நாள் என்ன செய்தார்கள், சட்டமன்றத்தில் பேசுகிற போது இவரை தள்ளிவிடுவது என்று முடிவு செய்து, இவரால் நாம் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்வது அவர்களுக்கு அவமரியாதையாக இருந்தது. அதனால் அதிமுகவோடு இவரை சேர்த்து கொண்டிருக்க வேண்டாம், ஆனால் எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தினார்கள், அண்ணன் விஜயகாந்தை வைத்துக்கொண்டே பேசினார்கள், ஆகவே தான் நான் உங்களை சேர்த்து கொண்டேன். என்னுடைய மன விருப்பப்படி இல்லை, எனக்கு தெரியும் நம்முடைய கட்சி தனித்தே வெல்ல முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவர்களெல்லாம் சொன்னதால் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது நீங்கள் எங்களால் வெற்றி பெற்று இப்பொழுது எதிர்க்கட்சி வரிசையில் பலத்தோடு அமைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்க செல்வாக்குத்தான் காரணம் என்று ஒரு என்னுடைய செல்வாக்கு எப்பவும் என் மட்டும்தான் அங்கே உண்டு. ஆகவே அப்புறம் பிறகு அண்ணன் சொன்னார்கள், நாங்கள் இல்லாவிட்டால் நீ ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா என்று சொன்னார்கள். அந்த சண்டையெல்லாம் நடந்தது. இதெல்லாம் என்ன பேச்சு? நான் சொல்லுகிறேன், ஒருவருக்கொருவர் கூட்டணி என்பதனுடைய தன்மை அதுதான். கூட்டணி என்பதனுடைய தன்மை எப்பொழுது கூட்டணிக்கு போகிறோம்? நாம் ஒருவராகவே வெல்ல முடியும் என்று சொன்னால் எதற்காக நமக்கு கூட்டணி? அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக எல்லா ஆலயங்களிலும் அங்க பிரதேசனம், திருநூறு பூசுவது, ஆரத்தி எடுப்பது, அது போன்ற தொடர்ந்து மண்சோறு சாப்பிடுவது, இதை மட்டுமே அமைச்சர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையே அதைத்தான் செய்து கொண்டிருந்தது. குறிப்பாக நீதித்துறைக்கு சவால் விடுகின்ற வகையில் நீதியரசர் குன்ஹாவுக்கு எதிராக போஸ்டர்கள், சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்தில் நீதி எந்த அளவுக்கு நிலைநாட்டப்பட்டது தமிழகத்தில்? நல்ல வேளை எல்லாருக்கும் மொட்டை போட்டாங்க. ஒரு 2000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 2000 3000 கொடுத்து. எனக்கு ரொம்ப கவலை இருந்துச்சு, நம்மளையும் மொட்டை அடிச்சுக்க சொல்லுவாங்களோ, எனக்கு கொஞ்சம் தான் முடி இருக்குன்னு வச்சுக்கங்க, இருந்தாலும் நம்மளையும் மொட்டை அடிச்சுக்க சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. இல்லைன்னா அழகை குத்தி விட்டு நீ எம்எல்ஏ இருக்கல நீட்டா நாக்க அழகை குத்திக்கிற அம்மா விடுதலை ஆகிறதுக்கு அது ரொம்ப அவசியமானதுன்னா என்ன செய்ய முடியும்? வேணா வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் பார்த்ததில்ல. அவரவருக்காக வணங்குவார்கள், இதுதான் இயல்பானது. ஆனால் இது கூட ஆர்கனைஸ் பண்ணுவார்களா? வணங்குவதை கூட ஆர்கனைஸ் பண்ணுவது, மொட்டை அடித்து. அப்புறம் இவன் 2000 பேருக்கு மொட்டை அடித்து வழிபாடு நடத்தின அம்மா விடுதலைக்குன்னொன்னே இன்னொருத்தன் வந்து தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு பணம் கட்டி அவன் ஒரு பக்கம் இழுப்பான், இன்னொருத்தன் பாதை. இப்படியே இது என்ன இது? ஆனால் இவர்களெல்லாம் வணங்குவதால் அம்மாவுக்கு சாதகமாக அமையுமா இல்லையா? கடவுளுக்கு வந்து எண்ணிக்கையில் கூடியவர்கள் மொட்டை அடித்து கொண்டிருப்பதால் நாம் இவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துடையவரா கடவுள்? இவ்வளவு கடவுளை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி நான் சொல்லுகிறேன், இது எவ்வளவு மூட நம்பிக்கை இது தெரியாத அம்மாவுக்கு. ஆனால் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் டு கிரியேட் எ பப்ளிக் ஒப்பீனியன். பாருங்கள், தொண்டர்களெல்லாம் மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள், அழகு குத்தி கொள்கிறார்கள், தங்கத்தேர் எடுக்கிறார்கள், இப்படியெல்லாம் ஊரெங்கும் இதெல்லாம் செய்தால் இது வந்து எல்லாமே அவர்களுக்கு பொய் என்று தெரியும். இவன் வரிசையில் நிற்பதும் வளைந்து வணங்குவதும் எல்லாம் பொய் என்று தெரியும். அதனுடைய நோக்கம் என்ன என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு இவையெல்லாம் டு கிரியேட் எ பப்ளிக் ஒப்பீனியன். த மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர், நோபடி கேன் கொஸ்டின் ஹர், she is all powerful என்கின்ற கருத்தை இடையறாமல் ஏற்படுத்திக் கொண்டு தமிழக முதலமைச்சர் இது பொய் என்று தெரிந்தும் கூட அதை நம்புகிறார். தெரியாமல் பொய்யை மட்டுமே நம்பி ஆதாரமாக கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர். பொய்யின் தெரிந்தும் அதை நம்பி ஒத்துக்கிறாங்க, ஊக்குவித்தார், பொய்யை ஊக்குவித்தார். அதை கூட நீங்க மொட்டை அடித்தலை ஏற்றுக்கொள்ளலாம். நாக்கை அறுத்துக் கொள்ளுதலுக்கு அது பாராட்டு தெரிவிப்பது, அவர்களுக்கு பதவி கொடுப்பது, கையில் காலில் ஆணி அடித்துக் கொள்வதை ஆதரிப்பது, அவர்களை பாராட்டுவது என்று தனக்காக தன்னை இழந்து கொள்வது, தீக்குளித்துக் கொள்பவர்களையும் ஆதரிப்பதுங்கிறது அரசியல் வரலாற்று எவ்வளவு கேவலமான
மோசமான சூழலுக்கு கொண்டு செல்கிறது. அந்த குடும்பம் அவனுடைய அறியாமையால் சரி நாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் சாவது என்று முடிவுக்கு வந்தவன் என் அம்மா சிறைக்கு போய்விட்டார்களே என்று எழுதி வைத்து விட்டு சென்றால் அவனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பது என்கின்ற நிலை இருக்குமானால் இத்தனை பேர் இறக்கிறார்கள், இத்தனை பேர் வருத்தப்படுகிறார்கள் என்ற பிரமிப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அரசியலின் தன்மை இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டது. ஆனால் மற்றவர்கள் ஏன் 60-70 லட்சம் பேர் கொண்ட ஒரு கட்சியை எப்படி அம்மா விரல் நுனியில் வைத்திருக்கிறார்கள் என்றால் எல்லாரையும் ஆட விட்டு, எல்லாரும் அவன் ஊராட்சி தலைவர், அவன் ஒரு ஸ்கார்பியோ கார் வச்சுருக்கான், கவுன்சிலர் எல்லாம் 3 கார் வச்சுருக்காங்க. எவன் வீடு கட்டினாலும் சரி கவுன்சிலரை கவனிக்காமல் அவன் வீடு கட்ட முடியாது. இதற்கு அதிகாரி துணை. நான் அரசாங்கத்தை பற்றி 2 சொல்லுகிறேன். இந்த அரசாங்கத்தில் நான் பார்த்தது பியூரோக்ரசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டைஅப். மேல்மட்டத்தில் IAS அதிகாரி மந்திரி, கீழ்மட்டத்தில் சாதாரண அதிகாரி கவுன்சிலர். இந்த டைஅப் இந்த நாட்டையே சாப்பிட்டு விட்டது. ஒன்று. இன்னொன்று, நான் முதலிலே சொன்ன சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன். எல்லாமே ஊழல் மையப்படுத்தப்பட்டு அது ஒரு முறைமையாக ஆக்கப்பட்டு அதனுடைய மையமாக அம்மா இருப்பதால் தான் இவையெல்லாம் நடக்க முடிகிறது. தலைவன் அதையெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்றால் எப்படி இவன் செய்ய முடியும்? தலைவன் இவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. ஸோ இப்படி ஊழலுக்கு எதிராகவும் சுயமரியாதை உள்ள காரணத்தினாலும் கட்சிக்கு நல்லது ஏற்பட வேண்டும், மக்களுக்கு நல்லது ஏற்பட வேண்டும் என்ற உண்மை கருத்தை எடுத்துரைத்ததால் வெளியேற்றப்பட்ட நீங்கள் இதன் காரணமாக உங்கள் வீடு தாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அருகில் உள்ள சிலரிடம் கேட்டபொழுது ஸோ இங்கே இருக்க முடியுமா, தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் எல்லாம் இருக்க முடியும் என்று பக்கத்துக்காரர்களுமே பயப்படக்கூடிய அளவிற்கு ஒரு அச்சுறுத்தலான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மோசமான சூழலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியை பற்றி இல்லை, இதுதான் இந்த ஆட்சியினுடைய கலாச்சாரம். நான் சொல்லுகிறேன், இதை செய்தால் அம்மா விரும்புவார்கள் என்று அவன் நினைக்கிறான். அல்லது இதை மறைமுகமாக செய்வதற்கு இந்த அரசு தர்மபுரியில் 2 பெண்களை பேருந்தில் வைத்து உயிரோடு எரித்து விட்டார்கள். 3 பெண்களை. நான் சொல்லுகிறேன், அம்மா கைது செய்யப்பட்டால் என்ன? மறுபடியும் நாம் வெளியே வருகிறோம், போராடுகிறோம். அம்மா கைது செய்யப்பட்டது தவறு என்றால் அதற்குரிய போராட்டத்தை நடத்து. அதற்காக பேருந்தில் போகிற தொடர்பற்ற மாணவிகளை நாம் எரித்தால் ஆகா இந்த நாடு பற்றி எரிகிறது என்று சொல். நாடு பற்றி எரியட்டும். அவை பொருள்களாக இருந்தால் உயிர்கள் பற்றி எரிகின்ற நிலையெல்லாம் உண்டாக்குவார்கள் என்று சொன்னால் அது இந்த ஆட்சியினுடைய முறை. அதனாலே உங்களுக்கு சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவில்லை இந்த இரவு இந்த வீட்டை தாக்குவார்கள் என்று. விளக்குகளையெல்லாம் அமர்த்தி கொண்டு நாம் போலீஸுக்கு எமர்ஜென்சிக்கு தொலைபேசியில் கூப்பிட வேண்டிய நிலைமை இருந்தது. இத்தகைய அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். கண்ட பேச்செல்லாம் பேசுவார்கள். எனக்கு செம்மொழி என்று மிந்தி என்ன என்று தெரியாது. இவர்களெல்லாம் பேச வைப்பது தான் நம்ம தமிழில் செம்மொழி என்பது என்ன. அதிமுக ஆட்சியில் செவில் கிழிய பேசுவதுதான் செம்மொழி என்றாகிவிட்டது. செவில் கிழிய இல்லை, தாங்க முடியாத நாரத்தனமாக பேசுவது தான் செம்மொழி. ஆக இதெல்லாம் அச்சுறுத்த நினைக்கிறார்கள். இவன் பேச வேண்டாம் என்று நினைக்கிறார். கொஞ்சம் எதவாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றவனை முனைப்பாக பேசுகின்ற அளவுக்கு ஆளாக்கி விடுகிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான தன்மை உடைய ஒரு ஆட்சி, மாற்று கருத்து உடையவனாக இருக்கக்கூடாது. தன்னுடைய பொதுக்குழுவில் பேச முடியாது, செயற்குழுவில் பேச முடியாது. நீங்கள் தனியாக கருத்து எழுதி கொடுத்தால் அது அவர்களுடைய பார்வைக்கு போகாது. சட்டமன்றத்தில் நீங்கள் பேச முடியாது. அப்புறம் என்ன கைது போகிற பொம்மையா? அப்புறம் எங்கே பேசுவது? வெடித்து கிளம்பி நான் வெளியே பேசினேன். இதையெல்லாம் பேசுவதற்கும் சொல்வதற்கும் நீங்கள் இடமேற்படுத்தி கொடுத்தால் நீங்கள் 100 டிகிரிக்கு மேல் ஆவியாக ஆகி மூடியை தூக்கி எறிந்துவிடும். என்ன செய்தாலும் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. பிறகு அது ஆவியாகி மூடியை தூக்கி எறியத்தான் செய்யும். அதுபோல இவர்கள் அழுத்தமாக எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு மூடி இறுக்கி வைத்திருக்கிற போது வேறு வெளிப்படுவதற்கு வழி இல்லாமல் தான் என்னை போன்ற ஒரு சிலர் வெளியே வந்து வெடிக்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. செல்வி ஜெயலலிதாவே உங்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுத்து உங்களுடைய கருத்து கேட்கக்கூடிய சூழலில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியவில்லை, மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியவில்லை. அப்பொழுது கட்சியில் என்ன ஜனநாயகம் அதிமுகவில் இருக்கிறது? ஆளும் கட்சியாக அவர் தமிழக முதலமைச்சராக எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை மதிக்கிறார் கட்சி சார்ந்து? கட்சியிலும் அவருக்கு யாரும் பேசுவது பிடிக்காது, ஆட்சியிலும் யாரும் பேசுவது பிடிக்காது. கட்சியில் இவனெல்லாம் வாயை பற்றி கொண்டு இருப்பான். ஏனென்றால் வரும்படி இருக்கிறது. அதனால் இவன் கோபப்பட மாட்டான். அம்மா தெய்வம் குலதெய்வம் என்று சொல்லுவான். அதனாலே ஆனால் ஜனநாயகத்தில் ஆட்சி மன்றத்தில் எதிர்க்கட்சி இருக்கும். அவன் இவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்க மாட்டான். ஆகவே அவன் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புவான். பிறகு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இப்போ ஏதாவது செய்து நான் ஒரு நல்ல விவாதம் அங்கே நடக்க அனுமதிக்கப்பட்டு அதை கேட்டதாக எனக்கு நினைவில்லை. இதில் தமிழகத்தில்
பல பெண்களினுடைய தாலி அறுக்கப்படும் நிலையில் தாலிக்கு தங்கம் என்ற இலவசத்தை கொடுத்து அதை மூடி மறைப்பதாக குற்றச்சாட்டு இடுகிறது. இந்த நிலையிலும் கூட தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மதுவிலக்கு அறிவிக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிப்பதன் காரணம் என? உண்மையில் மதுவிலக்கு சாத்தியமில்லையா தமிழகத்தில்? நான் ஒரு முறை படித்ததாக எனக்கு நினைவு. அம்மா உணவகம், அம்மா திட்டம், அம்மா ஃபேன், அம்மா கிரைண்டர் என்று எல்லாவற்றுக்கும் பேர் வைத்திருக்கிறீர்களே, இந்த டாஸ்மார்க்குக்கும் அம்மா டாஸ்மார்க் என்று பெயர் வைக்க வேண்டியதானே என்று அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய துணைவியார் ஒரு முறை பேசினார்கள் என்று நான் செய்தித்தாளில் பார்த்தேன். ஆக நியாயம்தான், எல்லாவற்றுக்கும் பேர் வைக்கிறபோது இதற்கும் அம்மா டாஸ்மார்க் என்று பேர் வைப்பது தான் நியாயம். அவன் குடிக்கிற போது ஆகா அம்மாவின் தயவால் நாம் குடிக்கிறோம் என்று அவன் அறிந்து மகிழ்வது நல்லது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே எல்லா கட்சிகளும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றன. சரி, ராம்தாஸ் சொல்லுகிறார், நம்முடைய கட்சி, எல்லா கட்சிகளும் சொல்லுகின்றன மதுவிலக்கு வேண்டாம். கருணாநிதி இதை கொண்டு வந்தார், ஆகவே இவர் மதுவிலக்கை பற்றி பேசுவதற்கு தகுதி உடையவர் இல்லை என்பது போன்ற வாதங்கள் நல்லவை இல்லை. நான் சொல்கிறேன், உங்களோடு இன்னும் வலிமையான மனிதர் ஒருவர் ஏற்கனவே அந்த தவறை செய்தவர், அந்த தவறை புரிந்து கொண்டு அதை திருத்திக் கொள்ள உடன்பட்டால் நாம் அவரையும் சேர்த்து கொண்டு அந்த கொள்கைக்கு வலிமை சேர்ப்பதா? அது அல்லாமல் நீ வராதே, நான் மட்டும் வாழ்நாள் முழுவதும் வாய் வரல கத்தி கொண்டு விட்டு சாகிறேன் என்று சொன்னால் அதனால் பயனில்லை. அது நிறைவேற வேண்டுமென்றால் வலிமை வேண்டும். மாற்று கருத்து உடையவன் அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு, அல்லது அந்த மதுவை திறந்தவர் அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு உடன் வருவதற்கு தயாராக இருந்தால் அவரை மாலை போட்டு வரவேற்று நாம் அந்த வலிமையை சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் அம்மாவை தவிர மற்ற எல்லாரும் மதுவிலக்கை விரும்புகிறார்கள். இது நான் சொல்லுகிறேன், நான் முதலில் சிறைக்கு போனதே கள்ளுக்கடையை எதிர்த்து தான். ஓலமிடும் மாதர்குரல் ஏலமெடுப்போரே கேட்கவில்லையா என்று தாசில்தார் அலுவலகத்துக்கு முன்பு ஏலதாரர்களை மறித்து நான் 15 நாள் முதலில் சிறைக்கு போய் சிறையை பழகி கொண்டேன். அதற்கு பிறகு 10 தடவை போயிருக்கேன், அது இருக்கட்டும். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த பணம் டாஸ்மார்க்கில் 30 கோடி வருமானம் வருகிறது. 30 கோடி என்பது ஒரு அரசின் வருமானத்தில் 1/3 பகுதி. 1/3 பகுதி வருமானம் ஏழைகளால் இந்த அரசுக்கு வருகிறது. ஏழைகள் சுரண்டப்பட்டு வருகிறது என்றால் அது நல்லதில்லை. இந்த டாஸ்மார்க்கில் குடிக்கின்றவன், சிவாசிரிகள் குடிக்கின்றவன் உங்களுடைய டாஸ்மார்க்குக்கு வருமானம் தருவதில்லை, அவன் வசதியானவன். மற்றவர்களெல்லாம் ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், அவர்கள் தான் உங்கள் டாஸ்மார்க்குக்கு வருமானம் தருகிறார்கள். அவனுடைய இடது பையில் இருக்கிற பணத்தை ஒவ்வொரு நாளும் எடுக்கிறீர்கள். 200-300 சம்பாதிக்கிறவன், 200 ரூபா சம்பாதிக்கிறவன், அவன் சாயங்காலம் 100 ரூபாயை கடைக்கு கொடுத்து விட்டு பிறகு இறைச்சிக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு அவன் பணமே வீட்டுக்கு கொடுப்பதில்லை. இந்த பெண் பல வீடுகளை வேலை பார்த்து அந்த குடும்பத்தை, பிள்ளைகளை அந்த பெண் காப்பாற்றுகிறாள். மேற்கொண்டு இவன் அடிக்கிறான், உதைக்கிறான். இது வேறு அந்த குடும்பங்களில் நடக்கிறது. இது ஒரு குடும்பத்தில் இல்லை, பல குடும்பங்கள் குடியினால் பாழ்பட்டு விட்டன. இது அடிமட்ட ஏழைகளினுடைய நிலைமை. இவர்களிடமிருந்து வருகின்ற பணம், இவர்கள் பையில் வைத்திருக்கிற பணத்தை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. அதை எடுப்பதை ஒரு திருட்டை போல் தெரியாமல் எடுக்கிறது. அந்த இடது பையில் எடுக்கிற பணத்தை மீண்டும் இலவசங்களாக மாற்றுகிறது. கிரைண்டராக, ஃபேனாக, அம்மா உணவகங்களாக, 1 ரூபாய்க்கு இட்டலி, அப்புறம் இலவச அரிசி என்று பல்வேறு திட்டங்கள் அதிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இவனுடைய இடது பையில் இருக்கிற பணத்தை அவனுக்கு தெரியாமல் எடுத்து, அவன் உணர முடியாமல் எடுத்து, நம்முடைய பணம் தான் அது என்று அவனுக்கு தெரியாது, அதை எடுத்து வெளிச்சம் போட்டு விளம்பரப்படுத்தப்பட்டு, இது அம்மா உணவகம், அம்மா இட்லி, அம்மா மருந்து, அம்மா ஃபேன் என்று சொல்லி நீங்கள் விளம்பரப்படுத்தி இவ்வளவு இலவசங்களை இந்த அரசு தந்தது என்று நீங்கள் இவனுடைய வலது பையில் வைக்கிறீர்களே இந்த இலவசங்களெல்லாம் அவனுடைய இடது பையிலிருந்து எடுக்கப்பட்ட பணத்திலிருந்து பெறப்பட்டவை என்கின்ற உண்மையை மட்டும் நீங்கள் சொன்னால் ஒருவனும் உங்களுடைய ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். இந்த இலவசங்களை கேட்டு கொதிப்படைவான். நான் எதற்காக இலவசங்கள் வேண்டும்? டாஸ்மார்க்கின் மூலமாக அந்த இலவசங்களை கொடுக்காதே, வேறு வகையாக ஏதாவது பணக்காரனை வரி போட்டு கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்றால் கொடு. வரி இல்லாவிட்டால் அரசாங்கம் நடத்த முடியாது, வருமானம் இல்லாவிட்டால் நடத்த முடியாதுன்னு சொன்னால் ராஜாஜி அதற்காக தான் புதிய வரியை கண்டுபிடித்தார், விற்பனை வரி என்று. பெரும்பாலான வருமானம் டாஸ்மாக் மூலம் தான் கிடைக்கிறது. ஸோ இது இழக்க நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால், உண்மையில் இதை தவிர வருமானத்திற்கு வேற வழியே தமிழகத்தில் இல்லையா? இல்லை தமிழக முதலமைச்சருக்கு வேற வழியே தெரியவில்லையா? இதே கருத்தை நத்தம் விஸ்வநாதனுக்கு சொன்ன கருத்தை, அம்மா அரசுக்கு சொன்ன கருத்தை அன்றைக்கு ராஜாஜியினுடைய ஆட்சியில் அதிகாரிகள் சொன்னார்கள். ஐயா, இவ்வளவு வருமானம் வருகிறது, இதை வைத்து தான் அரசு நடத்துகிறோம், இதை எடுத்து மூடிவிட்டால், இந்த கடைகளை மூடிவிட்டால் நமக்கு வருமானம் வராது, அரசு நடத்த முடியாது என்று சொன்னபோது ராஜாஜி சொன்னார், கள்ளுக்கடைகளை மூட வேண்டும் என்பது ஒரே முடிவு, இறுதியான முடிவு. அதுக்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் என்று அதிகாரிகளை கூப்பிட்டு யோசனை கேட்கவில்லை. தன் அறிவை கொண்டு சிந்தித்து
ஒரு பைசா சேல்ஸ் டாக்ஸ் என்பதை முதல் அறிமுகப்படுத்தி இந்த கள்ளுக்கடையினால் வருகின்ற வருமானத்திற்கு ஈடுகட்டி அவனை குடியிலிருந்து மாற்றி 30-40 ஆண்டுகள் இந்த நாட்டில் மக்கள் ரொம்ப செழுமையாக வாழ்ந்ததற்கு காரணம் ராஜாஜி கொண்டு வந்த கள்ளுக்கடை ஒழிப்பு திட்டம் தான். ஆகவே நான் சொல்லுகிறேன், கன்ஸ்ட்ரக்டிவ்னஸ் வேண்டும். தாமஸ் மன்றோ ரயத்வாரி திட்டத்தை கொண்டு வருகிறான். பண்ணை அடிமை முறையிலிருந்து ஜமீன்தார்கள் வரி வசூலிலிருந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆட்சி என்பது தமிழக அரசு அதை நேரடியாக கைப்பற்றி தமிழக அரசை எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிறது, கிரானைட் முறைகேடுகளை நிறுத்தி அதை தமிழக அரசு எடுத்து நடத்தலாம் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. இதன் மூலமாக நேரடியாக அரசு எடுத்து நடத்தினால் வருமானம் வரும் என்றும், புதிய வரிகள் நீங்க சொல்வது போன்று புதிய வரிகளை போடலாம் என்றும் இதையெல்லாம் செய்ய தமிழக முதலமைச்சர் இதெல்லாம் செய்யாததற்கு காரணம், அதில் ஒரு துளி கூட அக்கறை இல்லாததற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். வைகுண்டராஜனிடமும் மேலூர் பிஆர்பி போன்றவர்களிடமும் அவர்களிடம் பெறுகின்ற பணத்தை நாம் முறையாக அரசு கருவூலங்களில் சேரும்படி செய்துவிட்டால் கல்கடைகளை மூடிவிடலாம். ஏன் செய்ய மறுக்கிறார்கள்? இது நீங்க சொல்றீங்க, இது நிச்சயமா ஒரு தமிழக முதலமைச்சருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இருந்தாலும் வைகுண்டராஜனும் பிஆர்பியும் தானே அவர் நமக்கு தனி கருவூலங்கள். அப்புறம் அதில் வர்ற வருமானத்தை எல்லாம் நீங்க தனி கருவூலங்கிறது யாருடைய தனி கருவூலம் என்றால் ஆட்சியாளர்கள் தனதுக்கு பெறுகிற கருவூலங்கள், அதை கொண்டு போய் அரசுக்கு சேர்த்து விட்டால் அப்புறம் அவர்களுக்கு என்ன பயன் இருக்கிறது? நான் சொல்கிறேன், வைகுண்டராஜனுடைய பைக்குள்ளும் பிஆர்பியினுடைய பைக்குள்ளும் போகாத அரசியல்வாதிகள் வெகு சிலர். இது என்ன முறை? ஒரு மலை 3000 ஆண்டுகளாக அந்த கீழவளவில் இருந்தது. நான் காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு போகிறவரெல்லாம் இந்த மலை வந்து விட்டதா, கீழவளவு வந்து விட்டது என்று நான் நினைத்து கொண்டேன். நான் என்ன செய்தேன், ஒரு பேருந்தில் சென்று கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு என்ன என்று திரும்பி பார்த்து கொண்டே இருந்தேன். என் பக்கத்தில் இருந்தவர், எனக்கு முகம் பழக்கம் இல்லை, அவர் கேட்டார், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். வேறு ரூட்டில் போகுதா பஸ்ஸுன்னு கேட்டேன். இல்லையே, வழக்கமான ரூட்டில் தானே போகுது. இல்லையே, வேறு ரூட்டில் போகிறது மாதிரி இருக்குன்னு. இல்லைங்க, வழக்கமான ரூட் தான். என்ன உங்களுக்கு சிரமம்னாரு. இல்லை, ஒரு மலை இருக்குமே இருந்துச்சுன்னார். ஏய்யா, என்னையா மலை இருந்துச்சுங்கிற? 3000 ஆண்டுகளாக அது இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறுமா? அது என்ன தந்தி கம்பமா? அதை பிடுங்கி நட முடியுமா? மலை இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஆமாங்க, தந்தி கம்பம் மாதிரி தான், மலை இருந்துச்சு, இப்போ இல்லை சமுதாயம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிச்சிட்டாங்க கதையை. இப்படி ஒரு பெரிய நிலையான அடையாளங்களெல்லாம் அழிக்கப்படுகின்றன. சமண முனிவர்கள் வாழ்ந்த பகுதிகள், அந்த மலையினால் மலையை அழிக்கிறார்கள், ஆற்று மணலை கட்டாந்தரையாக ஆக்குகிறார்கள், ஆற்றுப்படுகைகளை, தாது மணலை அழிக்கிறார்கள். எல்லா இயற்கை வளங்களையும் சுரண்டி அவற்றினுடைய பலனை மிக குறைவாக அவர்களை பணம் கட்டுமாறு செய்து மீதி உள்ள பணத்தை எல்லாம் அவர்கள் அடைகிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த சகாயம் இது போன்றவற்றை விசாரித்து நீதிமன்றம் கடுமையாக தண்டிக்கின்ற நிலை ஏற்படுமானால் இது போன்ற நிலைகளுக்கு மாற்று வரும். ஆனால் எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் பெரிய தண்டனை கொடுத்து இவ்வளவு எதையும் செய்து என்ன செய்வது? இதற்குள்ள ஆட்சி மாறும் மற்றதெல்லாம் என்ன? எனக்கு நான் சொல்ல, கடைசியில் மாவோயியவாதிகள் கைக்கு நாடு போய்விடுமோ என்னவோ எனக்கு தெரியும். துப்பாக்கி இல்லாத மாவோவாதிகள் வரவேற்கிறேன்னு தோணுது. தமிழக முதலமைச்சர் இந்த ஆளும் கட்சிங்கிறது மலைமொழிங்கிய ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதில் கிராமப்புற மக்கள், நடுத்தர கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வேதனை அப்படிங்கிறது, கிராமப்புற ஆயாக்கள்லாம் அவங்களுடைய குடும்ப வருமானத்திற்கு இட்லி கடை தான் வச்சு